fish fry. இப்போ இதுல நம்ம 2 tablespoon ginger garlic paste ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு தேவையானபடி chili powder ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு அப்புறமா இப்போ நம்ம 2 tablespoon salt ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே 1 tablespoon பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 tablespoon tamarind பியூரியும் ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon லெமன் ஜூஸும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு 1 tablespoon curd வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/2 tablespoon ரைஸ் ஃப்ளோரையும் ஒரு 1/2 tablespoon கார்ன் ஃப்ளோரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சங்கரா ஃபிஷ்ல இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ஒரு 1/2 hour மேரினேட் ஆகுது. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு தவால ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷை இதுல போடலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபிஷ்ஷை நம்ம திருப்பி விடலாம். இப்போ நம்ம சுவையான சங்கரா ஃபிஷ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க.